மருத்துவர்கள் சொன்னார்கள். ஆனால் அங்கேயே ஒரு அரை நாள் ஒரு அறையில் எல்லோரும் பார்க்க முடியாத நான் இருந்தேன். நான் ஐசியூவில் இல்லை. ஐசியூவில்னா ரொம்ப டேஞ்சராக ஐசியூவில் சொன்னாங்க. இன்டென்சிவ் கேர் யூனிட்னு சொல்லுது. இன்டென்சிவாக அக்கறை எடுத்துக்கணும், அதிகமாக அக்கறை எடுத்து அந்த மாதிரி ஒரு யூனிட். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு ஏற்படவில்லை. அந்த ஐசியூக்கு வார்டுக்கும் நான் போகவில்லை. ஒரு மணி நேரம் இருப்பார் ஐசியூவில். அதன் பிறகு ரூமுக்கு வந்துடுவாரு. மருத்துவர்கிட்ட நான் பேசினேன். நான் கார்டியாலஜி கிட்ட நான் பேசியிருக்கேன். ஆனால் இன்னொரு 2 நாள் ஓய்வு எடுக்கணும், மருத்துவமனைக்கு ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் அது ஒரு கட்சின்னு சொல்ல மாட்டேன். அது ஒரு கும்பல். அந்த கும்பலுக்கு சில நாட்கள் தலைவராக இருப்பார். அவர் பேசிய பேச்சுகள் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரையும் உலுக்கி இருக்கும், உறுத்தி இருக்கும். என்ன பேசுனாரு? ஐயாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தொலைச்சு போட்டு விடுவேன். நான் சும்மா இருக்க மாட்டான். வேலைக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா மனசுல அப்படி ஒரு வெறி தோதல் இருக்கதான். ஐயாவை வச்சு டிராமா பண்ணிக்கிட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. துப்பு இருக்காது வரங்க. நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நல்லா இருக்கிறார். நல்ல உடல்நலத்துடன் நல்லா இருக்கிறார். அதிகமாக அக்கறை எடுத்து அந்த மாதிரி ஒரு யூனிட். அப்படிப்பட்டவர்களாக எனக்கு ஏற்படவில்லை. அந்த ஐசியூக்கு வார்டுக்கு நான் போகவில்லை. ஒரு மணி நேரம் இருப்பார் ஐசியூவில். அதன் பிறகு ரூமுக்கு வந்துடுவார். மருத்துவர்கிட்ட நான் பேசினேன். நான் கார்டியாலஜி கிட்ட நான் பேசியிருக்கேன். ஆனால் இன்னொரு 2 நாள் ஓய்வு எடுக்கணும், மருத்துவமனைக்கு ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் அதை நான் ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். அது ஒரு கும்பல். அந்த கும்பலுக்கு சில நாட்கள் தயாராக இருப்பார். அவர் பேசிய பேச்சுக்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரையும் உறுத்தி இருக்கும். என்ன பேசுறாரு? ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தொலைச்சு போட்டு விடுவேன். சும்மா இருக்க மாட்டேன். வேலைக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா
இருந்தாங்கன்னா மனசுல அப்படி ஒரு வெறி தாவதல் இருக்கணும். ஐயாவுடைய டிராமா பண்ணிட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. உப்பு கதவரங்க நம்முடைய மருத்துவரையா அவர்கள் நல்லா இருக்கிறார், நல்ல உடல்நலத்தோடும் நல்லா இருக்கிறார். செய்யப்பட்டிருக்கணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதை உறுதிப்படுத்திக் கொண்டு பணம் தான் போயிருக்காரு. அங்கே செக்கப் போயிருக்காரு. செக்கப் எல்லாம் பண்ணிட்டு நல்லா இருக்காரு. ஒன்றும் இல்லை. ஆனால் அதை வச்சுக்கிட்டு போட்டு சில, அதாவது ஐயாவுடைய ஒரு செக்கப் போனது இங்கே சில பேர் ஃபோன் பண்ணி ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை என்று பாருங்க, ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை பாருங்க, ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை பாருங்க. அதனால் என்ன அசிங்கமாக, அதனால் என்ன அசிங்கமாக இருக்கிறது, என்ன அசிங்கமாக இருக்கிறது என்ன அசிங்கமாக இருக்கிறது பாரு. எல்லாம் அசிங்கமாக இருக்கு. யாரோ ஐயாவுக்கு இன்னைக்கு 87 வயசு. அப்படி ஒரு செக்கப் இருக்காரு. காலையில் ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டு இது போட்டு இன்ஜெக்ஷன் இது போட்டு இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. யாரோ உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. வாங்க பாருங்க, பாருங்க. இது என்ன எக்ஸிபிஷனா? இது பாருங்க. ஐயோ, ஐயாவுடைய உயிர் ஐயாவுடைய உயிரியா, ஐயாவுடைய உயிர் பாதுகாப்பை யார் நான் அங்கு இருக்கிறப்போ காரிடாரோட அங்கே கூட வரமாட்டானுங்க. காரிடார் அங்கே கூட வரமாட்டானுங்க, விட மாட்டேன். நான் பாதுகாப்பு ஐயா பாதுகாப்பு கருதி நேர கதவை தட்டணும். நேரே உள்ள போய் ஐயாவை தூங்க விட மாட்டாருங்க. பாத்ரூமில் இருக்காரு. ஐயா போனேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தொலைச்சு போட்டு விடுவேன். நான் சும்மா இருக்க மாட்டேன். வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கானுங்க. மனசில் அப்படி ஒரு வெறி கோபத்தில் இருக்கிற நான் ஐயாவை வச்சு ட்ராமா பண்ணிக்கின்னு நாடகம் ஆடிட்டு இருக்கானுங்க. துப்பு இல்லாதவனுங்க.